ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவுக்கு சிக்கல் மேல சிக்கல், ஏகப்பட்ட சிக்கல், இடியாப்ப சிக்கலா இருக்கு. இந்த சிக்கல் எங்க ஆரம்பிக்குது, எங்க முடிக்குது, எங்க இடையில கழண்டுட்டு போணும் அப்படின்றது தெரியாமயே எடப்பாடி பழனிசாமி விழி பிதுங்கி நிக்கிறாரு. ஒரு பக்கம் பாஜக சிக்கல் மேல சிக்கல் குடுத்திருந்தாலும், இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசு ஏகப்பட்ட சிக்கல குடுத்து நெருக்கடி குடுத்துட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியால என்ன பண்ண முடியும்னே தெரியல. நிர்வாகிகள் ஒரு பக்கம், உட்கட்சி மோதல் ஒரு பக்கம், கூட்டணிய உருவாக்குறது ஒரு பக்கம், இப்படி பல வேளைகள்ல தன்னுடைய மூளைய போட்டு குழப்பிட்டு இருக்காரு. இதனிடையில இப்ப புதுசா ஒரு பிரச்சனை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமா அப்படின்னா இல்லவே இல்ல. முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமியோட நெருங்கிய நண்பர்களும் செம்மையா வலையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வலையில அவங்க தப்பிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நெருக்கி இருக்கிறாங்க. 2019ல நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒரு டெண்டர் ஒண்ணு கோர்றாங்க. ஜெயலலிதா அம்மா இறப்புக்கு பிறகு இவர் முதலமைச்சரா வரும்பொழுது தன்னுடைய கண்ட்ரோல்ல எல்லாரையும் கொண்டு வராரு. அப்படி வரும்பொழுது நெடுஞ்சாலைத்துறையும் இவர் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால இந்த தஞ்சாவூர், கோயம்புத்தூர், முக்கடம் இந்த பகுதிகளுக்கு தேசிய நெடுஞ்சாலை, தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறைக்கு டெண்டர் ஒண்ணு கோர்றாங்க. 2000 கோடி கிட்ட அந்த வேல்யூ வருது. கேசிபி இன்ஜினியரிங் இது பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணிக்கு ரொம்ப நெருக்கமா அவரோட தொடர்புல இருக்கிற நிறுவனம். அது மாத்திரம் இல்லாம ஆர்ஆர் இன்ஃப்ரா இந்த மாதிரி எஸ்பி வேலுமணியுடைய கம்பெனிக்கு தொடர்பாகவும் மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவருடைய நிறுவனங்களுக்கும் இதுல தொடர்பு இருக்கு. கிட்டத்தட்ட 2000 கோடி கிட்ட டெண்டர் போட்டிருக்காங்க. இதுல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு 2022ல லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்றாங்க, தீவிர விசாரணையை மேற்கொள்றாங்க. இப்படியா தீவிரமா விசாரணை நடத்தும் பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எவிடன்ஸ் பயங்கரமா கிடைக்குது. இத வச்சுக்கிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்றாங்க, இப்போ வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. யார் யார் பேர் மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பி வேலுமணி தொடர்புடைய அந்த நிறுவனத்து மேலையும், எடப்பாடி பழனிசாமி மேலையும், எடப்பாடி பழனிசாமியுடைய நண்பர்களும். இதே விஷயம் தொடர்பா வருமான வரித்துறை என்ன பண்றாங்க, ரைடு விடுறாங்க. அதுல ஏகப்பட்ட ஃபைல்கள் மாட்டுறதுனால அவங்க என்ன பண்றாங்க, கிடைச்சது வரைக்கும் என்ன பண்றாங்க, எடுத்துக்கிட்டு அமித்ஷா டேபிள் மேல போய் வச்சாங்க. அதன் அடிப்படையில தான் எஸ்பி வேலுமணி பாஜகவுக்கு ரொம்பவே என்ன பண்றாரு, நெருக்கமாகிறார். ஏன்னா எஸ்பி வேலுமணியுடைய கேஸ் இது தீவிரமாயிடுச்சுன்னா அடுத்தபடியா அவருக்கு சிறைச்சாலைக்கு போகணும், ஊழல் பண்ணிட்டாரு. ஏன்னா எல்லாமே எவிடன்ஸ் எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் எதிராகவே இருக்கு. அவங்களுக்கு ஆதரவா தப்பிக்கிற மாதிரி ஒரு அளவு கூட அவங்கள அந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு எவிடன்ஸ் பயங்கரமா மாட்டியிருக்கு வருமான வரித்துறை கிட்ட. அதுக்கப்புறம் லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்றாங்க, ஏன் இந்த விஷயத்துல டெண்டர் விட்டதுல முறைகேடு நடந்திருக்க கூடாது அப்படின்னு தீவிரமா விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில ஏகப்பட்ட எவிடன்ஸ் என்ன பண்றாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை எடுக்கிறாங்க. இப்போ தீவிரமான விசாரணை அடிப்படையில கிடைச்ச அந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு, தரவுகள்லாம் வச்சு எஸ்பி வேலுமணி அவருடைய நிறுவனம், அதே போல எடப்பாடி பழனிசாமி அவருடைய நண்பர், இவங்க 3 பேர் மேலையும் இப்போ வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த கேஸ்ல எடப்பாடி பழனிசாமியும் எஸ்பி வேலுமணியும் அவர் தொடர்புடைய நிறுவனங்களும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அந்த ரேஞ்சுக்கு இப்போ சரியான கிடுக்குப்பிடி போட்டிருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறை. ஒரு பக்கம் கட்சிக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள். இந்த பாஜக அதிமுக கூட்டணியே வேண்டாம் அப்படின்னு ஒரு கும்பலும், விஜய் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு தொகுதி அடி வாங்கும், அதனால இன்னொரு கும்பல் என்ன பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சமாளிச்சு வெளியே வந்தா பாஜக ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, நமக்கு முட்டுக்கட்டை போடுறாங்க. சரி, அவங்களும் நம்மள என்ன பண்ணலாம், மிதிச்சு மேறி நம்ம என்ன பண்ணலாம், வெளியே வந்துட்டா இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு கேட்டு போட்டிருக்காங்க. இதை எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்க போகிறார் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி போற பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக ஊழல் பண்ணிருச்சு, திமுக ஊழல் பண்ணிருச்சு, திமுக ஊழல் பண்ணிருச்சுன்னு அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எவிடன்ஸ் எங்கயா, ஊழல் பண்ணதுக்கான எவிடன்ஸ் எங்க அப்படின்னு, கோப்புகள் எங்க அப்படின்னு கேட்டா அதிமுக கிட்ட எதுவுமே இல்ல. சொல்லிட்டு சைலண்டா இவங்க என்ன பண்றாங்க, ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும்போது அவர் கண்ட்ரோல்ல இருக்கிற நெடுஞ்சாலை துறையிலே இந்த அளவுக்கு முறைகேடு நடந்தது. இது எடப்பாடி பழனிசாமி சம்மதத்தோட தான் இது நடந்திருக்கு. அவரோட சம்மதம் இல்லாம நடந்திருக்காது. கிட்டத்தட்ட அரசுக்கு மட்டும் 20 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த ரேஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த நெடுஞ்சாலை துறையில ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. இதுல கோயம்புத்தூர், தஞ்சாவூர், முக்கடம் இந்த பகுதிக்கான நெடுஞ்சாலையில இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குள்ள
இவங்க நெடுஞ்சாலைத்துறையில எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்றாங்க, அலசி ஆராயறதுக்கு இறங்கிட்டாங்க. இது நெடுஞ்சாலைத்துறை டிபார்ட்மெண்ட் மட்டும். சோ இத பேஸா வச்சு மத்த டிபார்ட்மெண்ட்ல இப்போ ஊரக உள்ளாட்சி அமைச்சரா என்ன பண்ணாரு, நம்ம எஸ்பி வேலுமணி இருந்தாரு. அதுல என்னென்ன வேலைகள் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, இது சங்கிலி மாரி என்ன பண்ணுது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் மடிக்க ஆரம்பிச்சு. ஆல்ரெடி மின்சாரத்துறையில உதயமின் திட்டத்துல இவங்க சைன் போட்டாங்க. தங்கமணி அப்ப மினிஸ்டரா இருக்கும்போது. சோ அந்த நிலக்கரி விவகாரம் வாங்கின விவகாரம் இருக்குல்ல, அதிலே ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற பேச்சு அப்ப அடிபட்டது. இப்போ எல்லாத்தையும் தூசி தட்ட எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், தங்கமணி, அதே போல எம்.ஆர். விஜயபாஸ்கர், அதே போல இப்ப வேலுமணி, நிறைய பேர் எல்லாரையும் இப்ப தூண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி புள்ளி அப்படின்னு ஆரம்பிச்சா அதோட வேர்கள் எல்லா மினிஸ்டரையும் இப்போ தாக்க போகுது அப்படின்னு தான் சொல்லுவோம். லஞ்ச ஒழிப்புத்துறை இப்போ எலெக்ஷனுக்கு நெருங்குற டைம்ல இந்த மாதிரி ஒரு செக் வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு. இது அதிமுகவுக்கு ஒரு தொய்வு அப்படின்னு நினைக்கலாம். இந்த சிக்கல்ல இருந்து எப்படி எடப்பாடி பழனிசாமி வெளியே வரப்போறாரு அப்படின்னு பெரும் ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய அமைச்சரவையில இருந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருப்பிலும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இது இந்த எவிடன்ஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்டே இருக்கு, இங்க வருமான வரித்துறை கிட்ட இருக்கு அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனாலும் இப்ப எடப்பாடி பழனிசாமி சுத்து போட்டாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதுல இருந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி மேல வெளியே வர போகிறார் அப்படின்றதையும் இங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். ஆனாலும் இதெல்லாம் மனுஷன் என்ன பண்ணுவாரு, அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடுவாரு அப்படின்னு அதிமுகல இருக்கிற ஒரு சில தலைகள் சொன்னாலும், இது எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் நெருங்குற டைம்ல இதெல்லாம் வருதுனால, இது எடப்பாடி பழனிசாமி டீமுக்கு கொஞ்சம் பின்னடைவை தான் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க முன்வைக்க வேண்டியது இருக்கு. ஆனா Facebookல கூட ஒரு தரவுகள் பார்த்தேன். அதாவது அது உண்மையா பொய்யா நம்மளுக்கு தெரியும். ஆனா Facebookல அந்த தரவுகள் பார்த்தேன். அதிமுக, திமுக மேல ஊழல் அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சாலும் இவங்க கிட்ட எவிடன்ஸ் இல்ல. ஆனா இதே அதிமுக ஊழல் பண்ணல அப்படின்னு பேர் இருந்தாலும் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறைச்சாலைகளா போயிட்டு வந்திருக்கிறாங்க. இப்படின்ற ஒரு பார்வை இங்க அதிமுக மேலும் திமுக மேலும் இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை. நீங்க ஊழல் பண்ணிட்டீங்க சொல்றீங்க. ஆனா அவங்கள சட்டப்பூர்வமாவோ இல்ல ஒரு எவிடன்ஸ் மூலியமாவோ அவங்கள அட்டாக் பண்ண முடியல. இதே அதிமுக ஊழல் பண்ணல, அவங்க தான் ஊழல் பண்றாங்க அப்படின்னு நீங்க அவங்கள கை காட்டிட்டு ஊழல் பண்ணீங்க அப்படின்ற எவிடன்ஸ் எவியா இங்க இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியும் எஸ்பி வேலுமணியும் அவருடைய எடப்பாடி பழனிசாமியுடைய நண்பர் இவங்க மேல லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கூடிய விரைவில் இவங்க அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க, சிறைச்சாலைக்கு போவாங்க அப்படின்ற கருத்து இங்க முன்வைக்கப்படுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி இருக்கல கமெண்ட்